சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 23/12/2025 அன்று இலங்கை கீரிமலையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்திய பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். சித்தர்களின் இந்த ஞானச் செய்தியை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் எங்க வணக்கம். உண்மையில இந்த பதிவை கேட்கிற நீங்க ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க. ஆமா, மகா சித்தர்களோட போதனைகளை நாம கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றங்கள் நடக்கும். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த செய்தி உங்க வாழ்வோட மிக உயர்ந்த செய்தியா கூட அமையலாம். முதல்ல இந்த பதிவை முழுசா கேட்கறதால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பாத்துடலாம். சொல்லுங்க. கூட்டு பிரார்த்தனையோட அறிவியல் முக்கியத்துவம், அப்புறம் நம்ம உடம்போட ஆற்றலை எப்படி சமநிலைப்படுத்துறது, இயற்கை பேரிடர்ல இருந்து எப்படி தற்காத்துக்கிறதுன்னு பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். சரி, இது அகத்திய மாமுனிவரோட சித்தனருள் மூலத்திலிருந்து வருது. இதுல மனித குணம் சந்திக்கிற சவால்களையும் அதுக்கான தீர்வுகளையும் ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. ஆமா, முதல்ல அந்த கூட்டு பிரார்த்தனை விஷயத்துக்கே வருவோம். இது வெறும் ஒரு மத சடங்கு இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? இல்லவே இல்ல. அதுதான் இங்க முக்கியமான விஷயமே. அது ஒரு அறிவியல் பூர்வமான ஆற்றலை சமநிலைப்படுத்துற ஒரு நிகழ்வுன்னு மூலம் சொல்லுது. இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது கூட்டு பிரார்த்தனை செய்யும்போது நம்ம உடம்புல இருக்கிற கதிரியக்க ஆற்றல், அதாவது ரேடியேஷன், அது சமநிலைப்படுதுன்னு சொல்றாங்க. கரெக்ட். இது நோய்களை தீர்க்கும், தேவையில்லாத பிரச்சனைகளை தடுக்கும், நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்க இது ஒரு வழின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ இது எப்படி வேலை செய்யுது? அந்த ஆற்றல் எப்படி சமநிலைப்படுத்தப்படுது? அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றாங்க. பிரார்த்தனை அப்போ பாடப்படுற சில பாடல்கள் அது ஒரு எலக்ட்ரிக் சுவிட்ச் மாதிரி, ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி வேலை செஞ்சு நம்ம மனசுல தானாவே ஒரு சமநிலையை உருவாக்குது. ஓஹோ. அதோட சேர்த்து சில மூலிகைகளை எடுத்துக்கும்போது இந்த ஆற்றல் இன்னும் சரியான அளவுல அதிகமாகும்னு சொல்றாங்க. சரி, அப்போ ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு? மூலம் இதை எப்படி விளக்குது? ரொம்ப அழகான ஒரு உவமையோட விளக்குது. இறைவன் ஒரு பெரிய காந்தம், அதாவது காந்தகம் மாதிரி. நாம மனித ஆன்மாக்கள் இரும்பு துகள்கள் மாதிரி. ஓ. அந்த இரும்பு துகள் காந்தத்தோட சேர்றது தான் மோட்சம். அந்த அளவுக்கு எளிமையா விளக்குது. சரி, இப்போ விஷயத்த இன்னும் கொஞ்சம் பெருசா பார்க்கலாம். ஒரு தனி மனுஷனோட கதிரியக்க ஆற்றல் குறையறதுக்கும் சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகளுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு பெரிய கண்ணோட்டம். நம்மளோட கதிரியக்க ஆற்றல் குறையும் போது அது சமூகத்துல ஒரு எதிர்மறையான விளைவுகளை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. எப்படின்னா? அது உயிரோட இருக்கிற மத்தவங்களோட புத்திய மழுங்கடிச்சு தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், இந்த மாதிரி சமூக சீரழிவுகளுக்கு வழிவகுக்குதுன்னு மூலம் வாதிடுது. இது எதிர்காலத்தை பத்தியும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது இல்லையா? ஆமா, பூமி அதிர்வுகள், மலைச்சரிவுகள் மாதிரி இயற்கை பேரிடர்கள் வர்ற வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான தீர்வுகள் இருந்த ஓலைச்சுவடிகள் கடல்ல மூழ்கிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு வழியே இல்லையா? இல்ல, எதிர்காலத்துல வரைபடங்கள் மூலமா வழிகாட்டுதல் கிடைக்கும்னு ஒரு குறிப்பு இருக்கு. அப்போ நம்ம இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? ரொம்ப எளிமையான ஒரு செய்திதான். எப்பொழுது மற்றவருக்காக நீங்கள் வாழ்கின்றீர்களோ அப்பொழுது இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான். இதுதான் சித்தர்களோட முக்கியமான வழிகாட்டுதல். கூட்டு பிரார்த்தனையில கலந்துக்கிறது நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கும் ஒரு பெரிய புண்ணியத்தை தரும்னு சொல்றாங்க. ஆமா, இப்போ இது உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியை எழுப்புது. நம்ம கூட்டு எண்ணங்கள் உண்மையிலே பௌதீக உலகையே பாதிக்க முடியும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம சாதாரண எண்ணங்கள் மூலமா நம்மளுக்கே தெரியாம நாம வேற எந்த சக்திகளை வடிவமைச்சுக்கிட்டு இருக்கோம்? யோசிக்க வேண்டிய விஷயம். சித்தர்களோட இந்த ஞானம் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி. இந்த மாதிரி செய்திகளை மத்தவங்களுக்கு பகிர்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேவை. ஆமா, அது முதல் தர உயர் புண்ணியத்தை உங்களுக்கு தேடித்தரும். அதனால இந்த காணொளியை நீங்க பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்கள்ல கூட பதிவேற்றலாம். இதுக்கு பதிப்புரிமை எதுவும் கிடையாது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்களும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமா. சித்தர்களின் இந்த அருள்வாக்க ரொம்ப பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.